திரு சாமிநாதன், மதிமுகவுக்கு ராஜ்யசபா சீட் அப்படின்றதுலே ஒரு அதிருப்தி வெளிப்பட்டுச்சு. இரட்டை இலக்கத்துல எங்களுக்கு தொகுதிகள் வேணும் அப்படின்னு ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டது. மதிமுகவுக்கு அதுக்கான வளர்ச்சி கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது இந்த தேர்தலுக்கான வளர்ச்சி அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏற்கனவே உட்கட்சி பிரச்சனையும் அந்த கட்சியில் இருக்கு. அதே போல கம்யூனிஸ்டுகளும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, கண்டிப்பா கூடுதல் தொகுதி வேணும், கடந்த தேர்தல்ல மன கஷ்டத்தோடு தான் நாங்க வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு கட்சிகள் எவ்வாறான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? நிச்சயமா முதல்ல இடதுசாரிகள் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும், அந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பொதுவா இடதுசாரிகள் அப்படின்னாலே மக்கள் பிரச்சனைகளுக்கு ரொம்ப வீரியமா களமாடுவாங்க அப்படிங்கிறதா இடதுசாரிகளோட மிக முக்கியமான ஒரு அடிநாதம். ஆனா நம்ம கடந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில பார்த்தோம்னா இடதுசாரிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, முதல்ல அதை பொறுத்துதான் மக்கள் வாக்குகளா அவங்கள மதிப்பீடு செய்வாங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா சாம்சங் போராட்டத்தை தவிர இடதுசாரிகள் உயிர்ப்போட துடிப்போட எந்த போராட்டத்தையுமே பெரிய அளவுல முன்னெடுக்கல. இன்னொன்று, நம்முடைய கல்லூரி காலங்கள்லாம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா எஸ்எஃப்ஐ தான் மாணவர் அமைப்புகள்ல ரொம்ப வலுவா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அமைப்பா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்தா ஏபிவிபி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவினுடைய மாணவர் அமைப்பான அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் பல இடங்கள்ல மாணவர்கள் மத்தியில அறிமுகமான ஒரு அமைப்பா மாறி இருக்கு. அப்ப அடுத்தடுத்த தலைமுறைகள் இடதுசாரிக்குள்ள பெருசா வீரியமா வந்துடல. இன்னொன்னு மிக முக்கியமான ஒரு உதாரணம் என்னன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு உதாரணமா அங்க கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வர 2 எம்எல்ஏக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருந்தாங்க, எம்பி இருந்தாங்க. ஆனா இந்த மாவட்டத்துல கூட அவர்கள் தொடர்ச்சியா களமாடல, பெரிய அளவுல போராட்டங்களை முன்னெடுக்கல அப்படிங்கிற மாதிரியான சூழல் தொடர்ச்சியா நம்மளால பார்க்க முடியுது. சோ இப்ப இடதுசாரி அமைப்புகளை பொறுத்தவரை அவர்கள் வளர்ந்திருக்காங்களான்னு கேட்டா, அவர்கள் அடுத்த கட்ட இளைஞர்கள் மத்தியிலேயோ வேறு ஏதோ மத்தியிலேயோ ஒரு எஸ்எஃப்ஐ மாதிரியான மாணவர் அமைப்புகள் வழியா ஒரு குறைவான பரப்புல எப்படி அவங்க முதல்ல ஆரம்ப கட்டத்துல இருந்தாங்களோ அந்த மட்டத்திலேயே தான் தேங்கி நிக்கிறாங்க. ஆனா அப்படி கூட இல்லாம மதிமுக மாதிரியான இயக்கங்கள் கரைந்து போயிருக்கு. நம்ம ஒரு 2021 தேர்தல்ல பார்த்ததை விட இன்றைக்கு அந்த இயக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு ஒரு எம்பியாக துரை வைகோ போன்றவர்கள் ஜெயித்திருந்தாலும் கூட அவர் ஜெயிப்பதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது திமுக அவர்களுக்கு வேலை செய்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப மதிமுக இதே கதை தான். கிட்டத்தட்ட இவர்கள் எல்லாம் ஆளுங்கட்சியினுடைய கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனாலேயே பெரிய வீரியம் மிகுந்த போராட்டங்கள் எடுக்கல. பொதுவா ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது அதற்கு எதிராக போராட்ட களத்துக்கு வருகிற பொழுதுதான் மக்கள் மத்தியில அந்த இயக்கம் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு. போராட்டம் தாண்டி தோழமை சுட்டுதல நாங்க பண்றோம் அப்படிங்கிறாங்க. இல்ல, அந்த தோழமை சுட்டல் கடைக்கோடி வரைக்கும் போய் சேரலங்கிற ஒரு வைகோ அவர்களுடைய அந்த தோழமை சுட்டல் ஒரு சங்கொலியிலையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய தோழமை சுட்டல் ஒரு தீக்கதிரிலையும், இந்திய கம்யூனிஸ்டினுடைய தோழமை சுட்டல் அவர்களுடைய நாளீட்டிலையுமா சுருங்கி போயிடுது. ஒரு சாதாரண இன்னைக்கு இடதுசாரிகளுடைய அறிக்கைகளை எல்லாம் எடுத்து படிக்கக்கூடிய தலைமுறை, இளைய தலைமுறை இன்னைக்கு இல்ல. அப்ப இடதுசாரிகள் ஆரம்ப காலத்துல என்ன தெருமுனை கூட்டங்கள், நிறைய வீதி வீதியாக போய் பிரச்சாரம். இன்னொன்று சொல்ல போனா இன்னைக்கு இடதுசாரி தோழர்கள் மக்களை சந்திக்க வர்றதே தீக்கதருடைய சந்தா புதுப்பிக்கிறதுக்கு மட்டும்தான் வரதா சுருங்கி போயிருக்காங்க. நான் உண்மையிலேயே உள்ளபடியே இடதுசாரி இயக்கம் தமிழ் மண்ணுக்கு ரொம்ப ஒரு அவசியமான ஒன்று. ஏனென்றால் தொழிலாளர் பிரச்சனைகளை, விளிம்பு நிலை மக்களுடைய வலிய வேதனைகளை எல்லாம் அதிகமா பேசுறவங்க அவங்கதான். முன்னாடி எல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களுக்கு தருவாங்க, பொதுமக்களோட நேரடியா தொடர்புல இருப்பாங்க. ஆனால் இப்பொழுது அதெல்லாம் குறைந்திருக்கிறது. அப்ப அவங்க இன்னுமே தங்களுடைய களத்தை அவங்க வீரியமா மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகளுக்கெல்லாம் இப்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய 6 என்கிற எண்ணிக்கையை தான் மீண்டும் ஒதுக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. வேண்டுமெனா தோழமை உணர்வோடு அவர்கள் சுட்டிக்காட்டுறதுனால, பல பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுறதுனால அதே தோழமை உணர்வோடு திமுக விரும்புனா மதிமுகவுக்கு அதுலயும் வாய்ப்பு இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வேண்டுமானால், ஏனென்றால் அவர்கள் ஒரு சனாதன எதிர்ப்பு அல்லது பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு அணியில இந்த அணி கூட இருக்காங்க. அண்ணன் ஜீவசகாப்தன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல மட்டும்தான் மற்ற மாநிலங்களை விட வலுவாக இருக்காங்க. இன்னொன்று, வருகிற இந்த மாதத்துல மத்தியில கூட நான் பார்த்தேன், ஒரு இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் அடுத்ததாக வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நடக்க இருக்குன்னு. இன்னொன்று, இவர்களுக்கெல்லாம் வேறு சாய்ஸ் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கும். அதனால கொடுக்கிற தொகுதிகளை வாங்கிவிட்டு நிற்பதற்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த 3 கட்சிகளை பொறுத்தவரை நான் பாக்குறேன். மதிமுகவுக்கு இப்போது கிடைக்கிற 6 கிடைத்தாலே பெரிய விஷயம் தான். ஏனென்றால் அந்த இயக்கம் தொடர்ச்சியா பலவீனங்களை சந்திச்சிருக்கு. முன்னாடி எல்லாம் மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற பொழுது கூட அவங்க 6% தான் ஓட்டு எடுத்தாங்க. ஆனாலும் பெரிய கூட்டத்தை பார்க்க முடியும். அவங்க நடத்தக்கூடிய மாநாடுகள்ல ஒரு மாற்று அணின்னு மக்கள் மத்தியில் ஒரு பார்வை இருந்தது. ஆனா தேர்தல் நெருக்கத்துல அதுவே ஒரு மாயமாகி போயிருச்சு. அப்ப மதிமுகவினுடைய ஓட்டு வங்கி கடுமையான சேதம் அடைந்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரை தேங்கி நிக்குது. அவர்கள் அடுத்த கட்டத்திற்கான ஒரு அசுர பாய்ச்சல இந்த இயக்கங்கள் உங்களுடைய கூற்றுப்படி அவங்க எல்லா கட்சிகளுக்குமே கடந்த தேர்தல்ல 6 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேர்தல்ல அந்த 6ம் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கணிக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா குறைக்க வாய்ப்பே இல்ல. நிச்சயமா குறைக்க மாட்டாங்க. அந்த எண்ணிக்கையை அப்படியே கொண்டு நிறுத்துவாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரை
இதுல 1-2 தொகுதிகளை கூட்டி கேட்பதற்கும் அவர்கள் ஒருவேளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கூடுதலா ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஆனா மதிமுகவுக்கு அந்த இடமும் இருக்காது. அந்த 6 வாங்கிவிட்டால் பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக போன்ற கட்சிகளுக்கு அந்த கேட்கக்கூடிய உரிமையை ஏன் வருது அப்படின்னா, அவர்கள் வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கக்கூடிய புள்ளியில தோழர்கள், இடதுசாரி தோழர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறதுனால திமுகவுக்கும் இவர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. இப்ப இந்த போன்ற ஒரு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில களமாடக்கூடிய திமுகவுக்கு காங்கிரஸோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். ஏன்னா இவர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிற பொழுதுதான் இந்த அணி ஒரு பெரிய வெற்றி பெறுது. ஆனா கட்சி ரீதியாக இவர்கள்லாம் தேங்கி நிற்கிறாங்க. திமுக தொடர்ந்து மாணவர் மத்தியிலையும் போயிருக்கு. ஒரு தமிழ் மன்றம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு மூலமா இருக்கலாம், கல்லூரிகள்ல கொடுக்கக்கூடிய புதுமை பெண் திட்டமா இருக்கலாம், அல்லது மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்களா இருக்கலாம், நான் முதல்வன் திட்டமா இருக்கலாம். இதன் வழியா அடுத்த தலைமுறையோடு அவர்கள் உரையாடி இருக்காங்க. நிறைய இளைஞர் மன்றங்கள மூலமா கட்சியில இளைய ரத்தத்தை பாய்ச்சிருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் இடதுசாரிகளே பின்தங்கி இருக்காங்க. ஒரு SFI-யோடு முடிந்து போகிறது, DYFI-யோடு முடிந்து போகிறது. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சொல்லி வருடத்திற்கு ஒரு முறை பகத்சிங்கினுடைய அந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற பெரிய விழாக்கள் நடத்துறாங்க. ஆனா முன்னாடி நான் கல்லூரி படிக்கிறப்பெல்லாம் பார்த்தா தினமும் கல்லூரி வாசல்ல SFI, DYFI ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாண்புகள்ல இருந்து இடதுசாரிகள் கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுனாலதான் ஒரு இயக்கம் எப்ப வளரும்னா தொடர்ச்சியான போராட்டங்களின் வழியா தான் வளர முடியும். அந்த போராட்ட தன்மை குறைந்திருக்கு. அதை நம்ம இவங்கதான் குறைச்சிட்டாங்கன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இதற்கு முந்தைய மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களே என்ன அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி வந்துருச்சா, நாங்க போராடவே முடியலன்னு பேசியிருந்தார். அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம பொருத்தி பார்க்கணும். இவர்கள் போராட அனுமதி கிடைக்கவில்லையா அல்லது இவர்கள் இயல்பாகவே போராடவில்லையா என்பது போன்ற கேள்விகள் எழுகிறது. ஆனா அதையெல்லாம் கடந்து இவர்கள் இன்னும் வீரியமா செயல்படாதனால் இடதுசாரி இயக்கங்கள் தேங்கி நிற்கின்றன. நான் ஒரு வரியில உங்ககிட்ட பதில் வாங்க விரும்புறேன். திரு ஜீவசகாப்தன் அவர்கள் சொன்னது போல காங்கிரஸ் கட்சிக்கு இப்போது இருக்கக்கூடிய தொகுதிகள் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, விசிகாவிற்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பார்வை? நிச்சயமா விசிகாவுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்குவாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தமிழகத்துல மிக மிக முக்கியமாக பாஜக எதிர்ப்புல திமுகவை விட தீவிரமாக இயங்கக்கூடிய கட்சியா இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில அறியப்படுவதனால விசிகாவுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க வேண்டிய நெருக்கடி நிச்சயமா திமுகவுக்கு ஏற்படும். எப்படி திமுக ஒதுக்கும்? பிற கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கா அல்லது திமுக அதோடைய இடங்கள்ல இருந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, பிற கட்சிகளுக்கான தொகுதிகள்ல இருந்து ஒதுக்குவதற்கு அந்த கட்சிகளும் சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கே குறைவான தொகுதிகள் தான் கொடுக்குறாங்க. சோ அந்த கட்சிகளுக்கு எல்லாம் இப்ப திமுகவுக்கு என்ன நெருக்கடினா, இந்த 6 சீட்டோ 8 சீட்டோ 10 சீட்டோ ரொம்ப குறைவான தொகுதிகள் கொடுக்கறதுனால அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை ஒதுக்க வேண்டிய நெருக்கடியும் வரலாம். அவர்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை விட்டுக் கொடுக்க வேண்டிய நெருக்கடியும் வரலாம். மற்றபடி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து வாங்கி விசிகா கொடுக்கணும், விசிகாவிடம் இருந்து பறித்து காங்கிரஸ் கொடுக்கணும் அப்படி என்று ஒரு விஷயத்தை அவர்களால் இந்த தேர்தலில் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் குறைவான தொகுதியை கொடுக்கிற பொழுது அது வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தொகுதியை கூட்டி கொடுப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது வந்து ஏற்கனவே ஒரு தேர்தல்ல ஒரு முறை காங்கிரஸ்காரர் யாரோ கமெண்ட் பண்ணாங்க, 63 நாயன்மார்களாக களமிறங்கி பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் தான் கடை சேர்ந்தாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்தே உள்ளுமர்சனம் வந்துச்சு. அதனால வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் வாய்ப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரே ஒரு வரியில முடிச்சுறேன். நெல்லை கிழக்கு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜெயக்குமார் தனசிங் கொல்லப்பட்டார். அவர் மர்மமான முறையில் இறந்து போனார். அந்த மரணத்திற்கு கூட நீதி கேட்டு ஒரு காங்கிரஸ் கட்சி போராடவே இல்லை. அவர் ஆட்சி அதிகாரம், நாங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்பது வார்த்தைகளால் மட்டும் வந்து விடாது, வீரியமிக்க போராட்டங்களால் தான் வரும். அந்த இடத்தை காங்கிரஸ் நிரப்பவே இல்லை. அதனால காங்கிரசுக்கு இப்போது இருக்கக்கூடிய 25 ஒதுக்குனாலே கூட அது திமுக நிலையில தான். திரு ஷியாம், ஒரு ஓவரால் பிக்சர் உங்ககிட்ட கேட்டுக்க நான் விரும்புறேன். திரு ஜீவசகாப்தன் அவர்கள் சொன்னது மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதி ஒதுக்க வாய்ப்பில்லை, விசிகாவிற்கு கூடுதல் தொகுதி ஒதுக்கப்படும். கம்யூனிஸ்டுகள் மதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் கூடுதலாக தொகுதிகள் கொடுப்பதற்கான வாய்ப்பில்லை, அந்த அளவுக்கு வீரியமா செயல்படல களத்துல அப்படின்றாங்க. ஒரு ஓவரால் பிக்சரா சுருக்கமா தம்பி சுவாமிநாதன் சொல்றது பெரும்பாலும் சரிதாங்க. கலைஞர் காலத்துல ஒரு ஃபார்முலா அவர் அடாப்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதான் 5க்கு 1. நம்ம 5 தொகுதியில ஜெயிக்கிறதா இருந்தால் ஒரு தொகுதி எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து விட்டு கொடுக்கலாம். இதான் ஃபார்முலா வந்து இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். அப்படின்னா ஒரு 160 170 தொகுதியில மேஜர் பார்ட்னர் நின்னா பிற தொகுதிகள். இப்ப ஜீவா சொன்னதுக்கு அடுத்த உதாரணம் இருக்கு. 41 தொகுதிகளை 2016 காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்து அவங்க ஜெயிச்சது 8 தான். 8மே வந்து வள்ளியூர்லாம் சேர்த்தா அந்த தென்பகுதியில 5, மிச்சம் 3 தான் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு இப்ப இருக்கிற தொகுதி கொடுத்தாலே உண்மையில எனக்கு ஆச்சரியம் தான் நான் நினைக்கிறேன். விசிகா வந்து வீரியமா இருக்கு, அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஆப்ஷன் தாங்க. அவங்க வந்து பிஜேபி இருக்கிற கூட்டணி போக முடியாது. அப்ப விஜய் தான்.
விஜய்னா அந்த நம்ம சாமிநாதன் குறிப்பிட்டதுதான். இப்ப இந்தியா கூட்டணி கூட்டம், அதுக்கு காங்கிரஸ் கட்சி வந்து மத்திய தலைமை திமுகவுக்கு அழைப்பு கொடுக்குது. அப்ப மத்திய தலைமையை மீறி எல்லாம் இங்க காங்கிரஸ் கட்சி எதுவுமே செய்ய முடியாது. மாநில தலைவர்கள் எது வேணாலும் சொல்லலாம். ஆனா வாட் அபவுட் சென்ட்ரல் லீடர்ஷிப்? சரி, நம்ம விசிகாக்கு போவோம். விசிகா சொல்லுங்க. விசிகா பொறுத்த வரைக்கும் அவங்களோட போராட்ட வடிவம் எல்லாமே அது சரிதான். அவங்க இன்னமும் அந்த எழுச்சியோட தான் இருக்காங்க. நிறைய மாநாடுகள் தொடர்ந்து நடத்துறாங்க. கட்சியை வந்து பொதுத்தளத்துக்கு கொண்டு போற எஃபர்ட் எடுத்துட்டாங்க. போன தடவை அவங்க 2 தொகுதி வந்து பொது தொகுதிக்கு போயிட்டாங்க. அப்ப இன்னமும் அதிகமான பொது தொகுதிகளை அவங்க கேட்டு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 10 வரைக்கும் வந்தாங்க அப்படின்னா அது திமுக விட்டு கொடுக்கிற இடமா தான் இருக்கணுங்கிறதா என்னோட கருத்து. சாமிநாதன் கருத்து அதுல சரிதான். சரி.